ராமா கிருஷ்ணா கோவிந்தா பலராமா பரசுராமா வாமனாவதாரா வராகவதாரா மச்சவதாரா பூர்ணவதாரா கல்கி அவதாரா நரசிம்மாவதாரா அச்சுதானந்தா கேசவா மாதவா யாதவா மதுசூனா கமலக்கண்ணா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்குள்ள ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம் உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை, 2 பொண்ணு தான் கொடுத்தாங்க கொடுத்தானா? மூத்தவள் 300 இளையவள் வந்து போனா ஒரு பையனை விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிட்டா ஒட்டலா. அதால மன நிம்மதி எல்லாம் போயிடுச்சு, குடும்பமே நிம்மதி போயிடுச்சா. அதால கணவன் மனைவி பிரிவினோட ஆகி போச்சு. உன் பொண்ணு நீ வளர்த்த பொண்ணு சரியில்லை, உன் பொண்ணு வந்து போன நீ தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வீண் பழி மூட்டுக்கா சுமத்திட்டாரா? எல்லாத்துக்கும் அவன் கரெக்டா சொல்லுமா? குடும்பமே பிரிஞ்சிச்சு ஒரு பொண்ணால, நீ வளர்த்த பொண்ணால குடும்பமே பிரிஞ்சு போச்சு. குடும்பமே பிரிஞ்சிருச்சு. அதாவது எவ்வளவு அன்பா வளர்த்த, படிக்க வச்ச, எந்த சுகத்தி அனுபவியில் எவ்வளவு அவமானம் எவ்வளவு அசிங்கெல்லாம் பட்ட, எவ்வளவு துன்பத் துயரெல்லாம் பட்ட. உங்களுக்கு நீங்களே ஆச்சு எந்த சுகத்தி அனுபவியில. இந்த குழந்தைக்காக இந்த பொண்ணுக்காக உயிர் வாழ்ந்தீங்க. ஒரு பெண்ணு ஒரு ஆண் வாரிசு மாதிரி ஆம்பளை மாதிரி அழகு பாத்தீங்க. சொல்லுமா? கட்சியில வந்து போனா ஒரு பையனை விரும்பி ஓடிச்சு. நான் கட்சி வரையும் இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணின்னு சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா எனக்கு வேணான்ட்டாங்க. நான் உங்க கூட வர மாட்டேன், அவங்க கூட தான் போவேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லுமா? எனக்கு தாய் தந்தையே தேவையில்லை, எங்க அப்பா அம்மா எனக்கு தேவையில்லை, சொத்து சுகம் எதுவுமே எனக்கு தேவையில்லை, அவன் மட்டும் தான் ஓடுன்னு போயிட்டாங்க. ஆனா இப்போ அவமானம் அசிங்கம் துன்பம் துயரம் வறுமை கஷ்டம் சொந்த பந்தம் ஒதுக்கி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கிறாங்களா? வறுமையில நிக்கிறாங்க. யார சொந்த பந்தம் கூட மதிக்கல. ஏன்டா கல்யாணம் பண்ணுமோ, அப்பா அம்மா பேச்சை கேட்காம கல்யாணம் பண்ணுமோன்னு வேதனைப்படுறாங்க. என்னடா பெத்தவங்க பேச்சை கேட்கறது தப்பா போயிச்சே. 199% காதல் கல்யாணம் தோல்வியிலே முடியுது. பெரியவங்க அம்மா எப்போ கதறினாங்களே, ஐயோ வேணாமா அந்த பையன் வேணாமா, கட்சியில காதல் முகத்துல போற பருவ கோளாறுல போற, நாங்க அனுபவத்துல சொல்றோம் என் பேச்சை கேளுமான்னு எவ்வளவு சொல்லி பாத்தீங்களா? நம்ம தப்பு பண்ணி ஓடியான்ட்டோமே, சொந்த பந்தம் வீட்டு கூட போக முடியலையே, யாரையும் பார்க்க முடியலையே, நம்ம நிலைமை வந்து சொல்லணும் கூட சொல்ல முடியலையே. ஒரு கல்யாணம் பெற்றவங்க தான் கல்யாண காட்சி உதவி பண்ணுவாங்க, ஒரு நகை நட்டு போட்டிருப்பாங்க, இத்தனை சவரம் போட்டிருப்பாங்க, நல்ல பையனா பார்த்து வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருப்பாங்க, இந்த பையனுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. ஒண்ணுமே எல்லாரும் போய் விரும்பிட்டுமே, அவன் குடும்பம் நம்மளை சேர்க்கலையே, அவங்க பெற்றவங்களும் நம்ம சேர்க்கலையே, மாப்பிள்ளை வீட்டுக்காரரும் சேர்க்கலையே, நம்ம கணவனோட நம்ம சேர்க்கலையே சொல்லிட்டு வேதனைப்படுறான் அவன் பொண்ணு. ஆமா இப்பதான் வேதனைப்படுறா. இப்ப வந்துடலாமான்னு யோசனை பண்றா. அவமானம் அசிங்கமாகுது உங்ககிட்ட பேசுறதுக்கு, தாய் கிட்ட பேசுறதுக்கு. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா? அதாவது இது முன்னாடி என்கிட்ட வந்து பாத்துருந்தா இந்த காதலை கட் பண்ணி அந்த வரக்கூடிய முன்கூடி காதல் உண்டு பொண்ணு காதல் பண்ணான்னு சொல்லிவிடா இல்லையா? உன் பொண்ணுக்கு வந்து 2 தார யோகம் உண்டு. 2 தாரம் உண்டு. இருந்தாலும் வந்து போனா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா, அந்த பையனை விட்டுட்டு அந்த குழந்தைய விட்டுட்டு என் பொண்ணு என்கிட்ட வரணும், வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும். உங்க எண்ணம் அதான். நல்லா கவனிமா. இது மாதிரி நல்லது கிடையாதுமா. ஒரு குடும்பத்தை பிரிச்சு ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ வைக்கதான் தாய் தந்தையுடைய கடமை. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த பொண்ணை பிரிச்சு அந்த குழந்தையும் பிரிச்சு எங்கன்னா அனாதாசன் அந்த குடும்பத்தை சேகரம் நினைக்கிறீங்க. இது மிகப்பெரிய தவறு. அதான் மறப்போம் மன்னிப்போன்று மன்னிச்சு அந்த பொண்ணை சேர்த்துக்கவே தவறோ, அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ஆம்பளையை விட்டுட்டு வந்துடணும், குழந்தைய விட்டுட்டு வந்துடணும், அந்த குழந்தைய அனாதாசன் சேர்த்துணும், இன்னொரு வாழ்க்கை அமைச்சதுன்னா இது நியாயம் கிடையாதுமா. உங்க பொண்ணுகிட்ட கல்யாணம் தப்பு பண்ணிட்டா, உங்ககிட்ட சேர்ந்தவுடனே அந்த பொண்ணை ஆதரிச்சு மாப்பிள்ளையும் ஆதரிச்சு உங்க பேர பேத்தி கொஞ்சி மகிழுங்க. இதான் நல்லது, இதான் நியாயம். அதை விட்டுட்டு அதை பொண்ணு போனா அந்த ஆம்பளையை விட்டுட்டு வந்துடணும், அந்த குழந்தைய விட்டுட்டு வந்துன்னா இது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணாலும் என்ன சொல்லுவான்? இன்னொருத்தர் அந்த பெண்ணு மனசு ஏத்துக்காது. அந்த பெண்ணு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ண வாய்ப்பு வராது. அந்த பொண்ணு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணாலும் அவங்க ஆம்பளையார் சும்மா இருக்க மாட்டான், சுறுசுறுன்னு குத்துவான், தெரிஞ்சு போனா. அதனால அந்த பொண்ணு வாழ்க்கையை நரகமாயிடும். இனியாகிலும் அந்த பையன் உங்க பொண்ணு பேச்சை கேட்டு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு நல்ல தொழில் அமைச்சு உங்க மூலியமா அந்த குடும்பம் நல்லா மகிழ்ச்சியா இருக்க மாதிரி நல்ல பரிகாரம் பண்ணி தரமா, அதான் நல்லது. அதை விட்டுட்டு அந்த குடும்பத்தை பிரிச்சுலாம் தரமாட்டேன், ஏன்னா ஒரு குழந்தைக்குது அதெல்லாம் செய்ய மாட்டேன். அது நியாயமான தர்மம் கிடையாது. நன்றி, வணக்கம்மா.